நீ இறங்காயெனில் போகலேது நிக்கில ஜெகன் கொண்டப்போ நல்ல பூத்துருக்கு. அந்த பங்களா முதல்ல முன்னால் நிற்கும்ல, அழகாக பூத்துருக்கு. அந்த செக்யூரிட்டி கேட்டுக்கு நேராக நிற்கும். எப்படி சொரிஞ்சிருக்கு பாருங்கள். சித்திரை விஷுக்கு வேணுங்க பூ பறிக்கலாம். இந்த கொன்றை பூ சிவனுக்கு மிக பிரியமானது. இந்த கொன்றை மலர் எப்படி வந்தது உங்களுக்கு தெரியுமா? கண்ணன் தன்னுடைய பக்தனுக்கு தன் அறச்சலங்கையை பரிசளித்தார். அவர் அவங்க அம்மாட்ட காட்டினார். அம்மா என்ன செஞ்சா, ஐயையோ இது கண்ணனுடையதெல்லாம் நமக்கு எதுக்குன்ட்டு தூக்கி ஒரு மரத்து மேலே வீசினான். அதுதான் இப்படி கொன்றை மலராக மாறிட்டு. இந்த கொன்றை மலர் கிருஷ்ணருக்கு மிக பிரியமானது. இது சித்திரை விஷயம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கனிகள் மேலே இந்த கொன்றை பூவை வச்சுருப்பாங்க. காலையில் நம்ம எலும்பையிலே கனி பார்க்கணும். கனி பார்க்கும்போது இந்த மஞ்சள் கொண்டல் நேரையும் பார்க்கணும், கொன்றை மலரையும் பார்க்கணும். இது சிவபெருமானுக்கும் மிக பிரியமானது கொன்றை மலர். இது அழகுக்காக எல்லார் வீட்டு வாசல் முன்னாலே வைப்பாங்க. மேரேஜ் ரெமெடி ஃபார் டாட்டர், பங்கஜ கணேசன். நீங்கள் உங்கள் பொண்ணுடைய ஜாதக ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வரளி ஒரு முளம் சாத்தி 3 நெய் தீபம் போட்டு முருகரை 12 சுற்று அந்த பொண்ணே சுற்றி வந்தால் ரொம்ப நல்லது. கேட்டிங்களா? மேரேஜ் ரெமெடி ஃபார் டாட்டர். உங்கள் பொண்ணே வர முடிஞ்சால் நல்லது, இல்லை உங்கள் பொண்ணுக்காக நீங்கள் சுற்றுங்க. பொண்ணு பேர் நட்சத்திரம் சொல்லி மேரேஜ் கல்யாண பிராப்தி வஸ்துன்னு சொல்லி பங்கஜ கணேசன் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். ஒரு 12 செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்யுங்க. அதுக்குள்ளேயே மேரேஜு வந்துடும். இன்னும் கூடுதலாக ஒரு பரிகாரம் சொல்லணுன்னா, நீங்கள் பைரவருக்கு சனிக்கிழமை தோறும் ஒரு முளை செவ்வரளி சாத்தி 6 நல்லெண்ணெய் தீபம் போட்டு 12 சுற்றி பைரவரை ஒரு 12 வாரம் செஞ்சிங்கன்னாலும் கல்யாணம் வந்துடும், கல்யாண பிராப்தி வந்துடும். இப்போ இந்த கொன்றை மலர் பாருங்கள், சித்திரை விஷுவுக்கு எல்லாரும் தேடி தேடி போய் வாங்குவாங்க. முக்கணிகளும் எல்லாம் வாங்கி அது மேலே இந்த கொன்றை மலரும் வச்சு நீங்கள் சித்திரை 1ஆம் கண்ணை மூடிக்கிட்டே போய் முதல்ல இந்த கனிகளை பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் பூரா நம்ம வாழ்க்கை இனிப்பாக இருக்கும்னு ஒரு சாங்கியம். இந்த மாதிரி வாசல் முன்னால் நீங்கள் வண்ண வண்ண மலர் மரங்களை வச்சால் வானத்தில் செல்லும் தேவதைகள் உங்களை ஆசீர்வதிக்கும். மஞ்சள் இப்போ கலர் கலராக வந்திருக்கு. இப்போ பெங்களூரில் ஊட்டியிலெல்லாம் பாருங்கள், ஒரு நீல நிற மலர் பூத்து சொரியுது. இப்படி வண்ண வண்ண மலர்களை உங்கள் வீட்டை சுற்றி வச்சிங்கன்னா தேவதைகளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பங்கஜ கணேசன் உங்களுக்கு மேரேஜ் ரெமெடி சொல்லிட்டேன், நீங்கள் கவனிச்சுக்கிட்டீங்களா? இன்னும் உங்களுக்கு திருப்தியாக செய்யணும்னா வெள்ளிக்கிழமை அம்பிகைக்கு ஒரு பேக்கெட்டு குங்குமம் வாங்கி கொடுத்து உங்கள் பொண்ணு பேர் நட்சத்திரம் சொல்லி குங்கும அர்ச்சனை செய்யலாம். உங்களுக்கு 3 பரிகாரம் சொல்லியிருக்கேன். யுவராஜ் யுவரா, வணக்கம்.